கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை நடத்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சந்திப்பார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாக பேசுவார்கள். குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும், அவிசுவாசமாக பேசும்போது தேவன் வருத்தப்படுவார். இதெல்லாம் நடக்காது, இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி வருத்தப்படும் போது அவர் துக்கப்படுவார். நம்மால் எல்லாம் முடியாது, தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் குறை உள்ளவர்கள், நம்முடைய தேவன் நிறைவானவர், அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் மீது வைத்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும். விசுவாசம் ஒருபோதும் குறைவுபட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று யோசித்து பார்ப்போம். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே நாம் ஒருபோதும் குறைவுபட்டவர்களாய், ஒருபோதும் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம் விசுவாசம் இல்லாமல் இருப்போம் என்றால் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும்? ஒருவேளை நமக்குள் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் இருக்கும் என்றால், சந்தேகம் இருக்கும் என்றால், நம்மால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்ப்போம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் சேர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவரே, அவர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களுடைய தேவைகளை சந்திப்பார், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அதிகாலையிலே தேடுகிறார்களோ, உபவாசம் இருந்து தேடுகிறார்களோ, அவரை துதிக்கிறார்களோ, எப்படியெல்லாம் நம் கர்த்தரை தேடுகிறோமோ நமக்கு அவர் பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவன் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், நான் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுவேன், அவருடைய சமூகத்தை நாடுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய நன்மையெல்லாம் நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் கர்த்தரையே விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசத்திலே ஒருபோதும் குறைவுபடக்கூடாது. நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நம்மால் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோடு இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவால் அங்கே அற்புதத்தை செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துகிறவர், வனாந்தரத்திலே ஆறுகளை ஓடச் செய்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவரை நாம் விசுவாசிப்போம், அவரை தேடுவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது அவர் பலன் அளிப்பார். ஒருவேளை மனிதர்களிடமிருந்து நமக்கு எந்த நன்மையும் வராமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு யாரை வைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அவர்கள் மூலம் அந்த நன்மைகளை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் மனுஷர்களுடைய கண்களிலே நமக்கு தயவை உண்டாக்குவார். ஒருவேளை நாம் நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றலாம், கைவிடலாம், உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக யாரை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவர்களால் அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியமாய், சோர்வில்லாமல் வாழ்வோம். சோர்வின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தி அடிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம், அவரை துதிப்போம், உபவாசித்து தேடுவோம், வேதம் வாசித்து தேடுவோம். கர்த்தர் அவருடைய நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா,
இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபைகளை கொடுங்க. என் தேவனை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் பல மாதங்களாக கண்ணீரோடு வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரிபா ரபா ரபா தூரா ஷேதினே கரதரபலா ரபா கபரா ஷகலாக துணி கரதரபலா. தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ இந்த குடும்பத்தில் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யார் மேல் என்று சொல்லி இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. உடைய நன்மையினால் பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளையோட தலையை நிமிர பண்ணுங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிரச் செய்கிற தேவன் பிள்ளையோட வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. என் தேவனே கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உடைய கரங்களிலே ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாகட்டும்பா. என் தேவன் அப்பா ஆசீர்வதிங்க. சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமைகளோ மரண பயங்களோ பொல்லாப்புகளோ வராதபடிக்கு பிள்ளைகளை மகிமையால் மூடிக்கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து திடமாய் பேசுங்க. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமுத்திரை காத்திருக்க புது கிருபை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.